ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் முடிவுகள் வெளியாகி நாம் தமிழர் கட்சிக்கு பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு கிழக்கு தொகுதி காங்கிரஸ் எம்எல்ஏவாக இருந்த EVKS இளங்கோவன் காலமானதை தொடர்ந்து கடந்த February 5ஆம் தேதி அங்கு இடைத்தேர்தல் நடத்தப்பட்டது. அதன்படி இன்று காலை முதல் அதன் வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்ற நிலையில் தற்போது முடிவுகள் வெளியாகியுள்ளது. தேர்தலில் திமுகவை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட 45 வேட்பாளர்களும் டெபாசிட் இழந்துள்ளனர். திமுக வேட்பாளர் சந்திரசேகரரை எதிர்த்து போட்டியிட்ட நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் சீதாலட்சுமி சுமார் 23,810 வாக்குகளை பெற்று டெபாசிட்டை இழந்துள்ளார். திமுக வேட்பாளர் சந்திரசேகர் 1,14,439 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றுள்ளார். அதேபோன்று ஈரோடு கிழக்கு தேர்தலில் சுமார் 6,040 வாக்குகள் நோட்டா பெற்றுள்ளது. பிரதான எதிர்க்கட்சியான அதிமுக தேர்தலில் போட்டியிடாத நிலையில் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சிக்கு இடையே இருமுனை போட்டியாக இந்த தேர்தலை சந்தித்தது. தற்போது தேர்தல் முடிவில் நாம் தமிழர் கட்சியை டெபாசிட் இழக்க செய்து திமுக அபார வெற்றியை பெற்றுள்ளது. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.